ധർമ്മ പ്രമാണം. ധർമ്മപ്രമാണ വ്യൂവേഴ്സുக்கு ஒரு காக்கோட ஸ்வாகதம். வாத்தியார் மகாரத்தம் நடக்குது, ருத்ரேகாசி நடக்குது, வேத பாராயணம் நடக்கிறது. சில இடத்துல துருதகதியா ஜபிச்சுக்கிட்டு போறான். இது சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கா? இது சரிதானா? ஜபங்கள்ல எல்லாம் சார் ஓரோ மாத்திரைகள் இருக்கு. இப்போ மகாருத்ரம் நடக்கிறது, ருத்ரேகாசி நடக்கிறது, இல்லை அபிஷேகங்கள் நடக்கிறது, நவகிரகங்கள் நடக்கிறது, எல்லாத்துக்கும் மந்திரங்களுக்கெல்லாம் ஓரோ மாத்திரைகள் இருக்கு, உச்சாரண சுத்தி இருக்கு. இது பிரகாரம் சொல்லிக்கேஞ்சா இந்த மந்திரத்தோட சக்தி லோகத்தில் ஒன்றுக்குமே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு டாக்டர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சயின்டிஃபிக் ஆகிட்டு ஒரு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறேன், லாஸ்ட் சமயத்தில் எங்களால் மெடிசினில் சர்வதும் நாங்கள் பார்த்தாச்சு, எங்களோட நாலேஜ் வச்சு எல்லாம் ட்ரீட் பண்ணியாச்சு. പക്ഷേ ஆள் அதாவது ஆறு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காளோ அவளை வந்து எங்களுக்கு காப்பாற்ற முடியறலை, நீங்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கோ சொல்லுவா உடனே. அதே சமயம் அவள் அந்த சமயத்தில் அந்த பகவானை சரியான சமயத்தில் அந்த உச்சாரணத்தோடும் மந்திரத்தோடு கூடியும் என்ன விதி இருக்கோ, அது ஒரு மிருத்யுஞ்சயமாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், அந்த ஜீவம் வந்து பஞ்சகாலம் கூடி நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அത്രത്തോളം மந்திரத்துக்கும் அந்த உச்சாரண சுத்திக்கெல்லாம் பிரசக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மந்திரங்களை ദ്രുതഗതിയിൽ ജപിക്കാതെ ഉള്ളത് തെറ്റാன കാര്യമാക്കും. இப்போ பல மகாருத்ரங்கள்லையும் நீங்கள் பார்த்து കഴിഞ്ഞാൽ தெரியும், ஒரு உச்சாரண சுத்தியோ ஒரு ஸ்வரமோ அதை ஒன்றுமே கிடையாது. ஓம் நம பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யம் உதோ தக்ஷமே, அதாவது 3 மினிட்ல 4 மினிட்ல நான் ருத்ரம் முடிச்சேனா அதுக்காக மார்க்கு. ഇത് இந்த കമ്മിറ്റിക്കാര് എന്നെ ഒരു കമ്മിറ്റിയിൽ அந்த നടത്തപ്പെട്ടവ അവളും ഇത് ശ്രദ്ധിക്കാറില്ലായി. ചില വൈദികൾ പാപ്പ இந்த കമ്മിറ്റിയിലുള്ളവ, അതായത് ഇത് നടത്തപ്പെട്ടവളെ ശുംഭന്മാരാക്കും. ഇവളുടെ ധനം മാത്രം தான் இருக்கு, பணம் മാത്രமா இருக்குன்னா அவ அடிச்சு ஓவர் ஸ்பீடாக ஜபிக்கிறது, வேகம் காரியத்தை கழிக்கிறது, ருத்ரேகாசியை வேகம் முடிக்கிறது, அதே மாதிரி எல்லாம் பண்ணுறா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருவனந்தபுரத்தில் சதகண்டிகா எழுதி ஒரு யஜ்ஞம் நடந்தது. எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி தந்தா, நான் நெட்டி போயிட்டேன். அந்த தேவி மகாத்மியம் வாய்க்கிற பார்க்கணும், அது என்னக்கு உச்சாரணமோ ஒன்றும் இல்லை, ஓவர் ஸ்பீடு. அரை மணிக்கூரில் தேவி மகாத்மியம் கழிஞ்சாச்சு பாராயணம். എന്നിട്ട് சதகண்டிகாவிலேயே ஆள்கார்ட்டேருந்து கலெக்ஷன் பண்ணுறான், பைசா பக்தாள்கிட்ட இருந்தாலும் பிரிக்கிறான். நிறைய பேர் தெரியாதவளா அதில் போயிருக்கு, പക്ഷെ தெரிஞ்சவனுக்கு தெரியும் அவன் என்ன சொல்கிறான்னுള്ളത്. இப்போ இப்படி வந்து தயவு செய்து பண்ணாங்கோ, ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி பண்ணாங்கோ, ஜனங்கள்கிட்ட இருந்து காசு பிரிச்சு കഴിഞ്ഞാல் உத்தரவாதத்தோடு நடத்துதோ, இல்லைன்னா நீங்கள் நடத்தண்டா. இந்த மாதிரி ஓவர் ஸ்பீடாக ஜபிக்கப்பட்டவா, வேத பாராயணம் பண்ணப்பட்டவா அவளெல்லாம் கூப்பிடவே வேண்டாமே. நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஆவர்த்திச்சு சொல்கிறேனே, அப்படியெல்லாம் சும்மா அந்த ஷோ காணிச்சிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பண்ணுறதுனா டீசெண்டாக பண்ணுங்கோ. அந்த மாத்திரையில் ക്ലീനാக ജപിച്ച് ഓം നമോ ഭഗവതേ രുദ്രായ அப்படி நிறுத்தி ഓരോ വേർഡും നിർത്തി அந்த ശരിക്കും அந்த ப்ரொசீஜர் மாத்திரை மாதிரி உள்ள அந்த விதிய பிரகாரம் பண்ணுங்கோ ஜபங்களெல்லாம். അപ്പം அப்படி அந்த ஆச்சாரங்களை നമ്മൾ പാലിച്ചിട്ട് നമുക്ക് அந்த பகவான்கிட்ட അനുഗ്രഹം പരിപൂർണமாக பக்தாளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆகணும். அதுதான் அதோட சரியான சாஸ்திரம்.